4 பேருக்கு எப்படி கோஆர்டினேட் பண்றது, எப்படி பேசுறது, ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம ஒரு மைக் எடுத்து எப்படி பேச கத்துக்கிறது, எல்லாமே உங்களுக்கு கல்லூரியில மட்டும்தான் கிடைக்கும். கல்லூரியை தாண்டி போயிட்டீங்கன்னா யூ ஆர் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். யாருமே உங்களுக்கு எந்த விதமான ஒரு லீவே கொடுக்க மாட்டாங்க. நேரடியா நீங்க விஷயத்தை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால அன்பார்ந்த மாணவ செல்வங்களை, குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முழுமையாக ஒரு நாளையும் இந்த கல்லூரியை நீங்க பயன்படுத்திக்கணும். யுவர் ஒப்பீனியன்ஸ் மேட்டர். எவ்ரிபடி வில் லிசன் டு யுவர் ஒப்பீனியன். மோர் தென் தட், நாலேஜ் சீக்கிங் மேட்டர்ஸ். இந்த கல்லூரிக்குள்ள நீங்க தேடி 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 கல்வியை நீங்க சேர்க்கணும். கடைசியா நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை நான் இந்த கல்லூரியில சொல்றதுங்க. இன்னைக்கு இந்த கல்லூரி பாத்தீங்கன்னா இட்ஸ் a ஃபோர்ஸ் லெவல். நீங்க ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏதோ ஒரு ஜாதி இருக்கலாம். இந்த சமுதாயம் ஒரு உயர் ஜாதி மேல் ஜாதி சமுதாயமே அதை தீர்மானிச்சிருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்லூரிக்கு நீங்க வந்திருக்கலாம். விவசாய குடும்பமா இருக்கலாம், முதல் தலைமுறையா இருக்கலாம். எப்படி நீங்க வந்தாலும் கூட இன்றிலிருந்து ஒரு புதிய மனிதனாக நீங்கள் உருவாக்குவதற்கு இந்த கல்லூரியை பயன்படுத்தும். உங்க பழைய பயஸ் எல்லாம் வெளியே விட்டுருக்கும். யாராச்சும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணியிருக்காங்க, பிரச்சனை பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றிலிருந்து அடுத்த 3 ஆண்டு காலமும் கூட டு பிகம் a perfect human being, நல்ல ஒரு மனிதராக இங்கிருந்து உருவாகி வெளியே போவதற்கு நீங்க பயஸ் எல்லாம் நீங்க ஸ்டூடெண்டா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வெளியே போகும்போது இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபல் பேர் உங்களுக்கு தெரியும், மேடமோட பேர் உங்களுக்கு தெரியும். மேடம் மேடையின் மீது நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வனிதா மணி அவங்க மேடம் தெரியும். இந்த கல்லூரியினுடைய வாட்ச்மேன் பேர் உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்பேன். நீங்க வாட்ச்மேன் அவர்களையும் பிரின்சிபல் அவங்களையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றீங்க, 2 பேருக்கு சம மரியாதை கொடுக்குறீங்க. ஏன்னா he is also doing a very important job guarding you in the gate. Madam is doing a very important job giving you knowledge. இது 2ஐயும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல போய் எல்லாத்தையும் நீங்க சமமா தான் பார்ப்பீங்க. இந்த சமுதாயத்துக்குள்ள எல்லோரையும் நீங்க சமமா தான் பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள ஏற்றுத்தாழ்வு என்கிற மனப்பக்குவத்தை உடைக்கணும்னா கல்லூரிக்குள்ள கிளாஸ் சிஸ்டத்தை நீங்க உடைக்கணும். ஒரு பஸ் ஓட்டக்கூடிய டிரைவரோ, வேலை செய்யக்கூடிய அம்மாவோ, அக்காவோ, அண்ணனோ, உங்களுக்காக பணிபடி செய்யக்கூடிய சப்போர்ட் ஸ்டாஃபோ, ட்ரீட் எவ்ரிபடி வித் ரெஸ்பெக்ட், ட்ரீட் எவ்ரிபடி வித் ஹியூமிலிட்டி. அதுவும் நீங்க கல்லூரியில தான் பிக்கப் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இல்ல, அது செய்வதற்கு தான் இந்த மேடை. ஐயா எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஆங்கிலம் வராது. இந்த மேடையில நீங்க தப்பா ஆங்கிலம் பேசுவதற்கு தான் இந்த மேடையே இருக்கு. ஆரம்பத்துல தப்பா பேசுவீங்க, அப்புறம் சரியா பேசுவீங்க. ஏன்னா கல்லூரியை பொறுத்தவரை எக்ஸ்பெரிமெண்டேஷன். 3வது வருஷம் சிறப்பா பேசுவீங்க. அதனால உங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நீங்களே கற்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஒளிஞ்சு போகாது, அதை கன்ஃபரண்ட் பண்ணும். இன்னைக்கோ நாளைக்கோ கிளப்பை எல்லாம் பயன்படுத்தி எங்கிட்ட ஒரு விஷயம் தெரியாது, தெரிந்து